ஷாப்பிங் மினி விலாக் பார்த்துருமா. என் ஹஸ்பண்டோட பர்த்டே வருது, அப்படியே மந்த்லி கிராசரிஸை ஒன்றா சேர்த்து முடிச்சுட்டு வந்துடுவோம்னு கிளம்பியாச்சு. இங்கே ஹோசூரில் வந்து டிமார்ட்டும் சென்னை சில்க்ஸும் ரொம்ப பக்கத்தில் இருக்கும். சரி, ஃபஸ்ட்டு ஷாப்பிங்கை வந்து சென்னை சில்க்ஸ் போய் ட்ரெஸ்ஸை மட்டும் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ட்ரெஸ் எல்லாம் ஒன்றுமே அவ்வளோ ஒர்த்தாகவே இல்லை, ஆனால் காஸ்ட்லியாக இருந்துச்சு. அப்படி இப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி ஒரு பேண்ட்டு ஒரு ஷர்ட் எடுத்தாச்சு. இங்கே போட்டிருக்க லைட்டுக்கே நம்ம ட்ரெஸ்ஸில் தான் விலை போடுவாங்க போல இருக்குது. அவ்வளோ லைட்டும் இருந்துச்சு, அவ்வளோ விலையும் இருந்துச்சு. சரி, அங்கே முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து டிமார்ட்டுக்கு வந்தோம்னா ஃபுல்லாக எல்லா ட்ராலிலையுமே ஃபுல்லாக இருக்குது. எங்களோட ட்ராலி வந்து சின்ன ஒரு பேஸ்கெட் தான். இந்த இப்போ காமிப்பேன் பாருங்கள், அந்த பேஸ்கெட்டில் ஒரு காவாசி தான் எடுத்துருந்தேன். அதுக்கு என்ன இவ்வளோ எடுத்துட்டேன் அப்படின்னு ஒரே புலம்பல்ஸ். டிமார்ட்டை பொறுத்த வரைக்கும் வாங்குறது கூட கஷ்டம் இல்லை, பில்லு போடுறதுக்கு தான் ரொம்ப கஷ்டம். அப்படி இப்படின்னு பில்லை போட்டு முடிச்சு இப்போ நாங்கள் வீட்டுக்கு வர வரல இந்த ட்ரெண்ட்ஸுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன தோசை தள்ளுவண்டி கடை இருக்கும். ரொம்ப ரீசனபுளாக தான் இருக்கும் விலையெல்லாம். தோசைலாம் பயங்கர நிறைய வெரைட்டியெல்லாம் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எங்களோட ஃபேவரட் கடை, அடிக்கடி வந்து நாங்கள் சாப்பிடுவோம். அதே மாதிரி இன்றைக்கி நைட்டு டின்னரை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்தோடனே பேக்கை பிரித்து என்னென்ன வாங்கணும், நம்ம தான் வாங்கியிருப்போம். ஆனால் வந்தோடனே எல்லாத்தையும் ஒரு தடவை எடுத்து பார்த்துட்டு அதை தான் எடுத்து வைக்கலாட்டி நமக்கு மனசாராது. எல்லாத்தையும் நல்லா ஆராய்ச்சி பண்ணிவிட்டு பில்லுக்கும் நம்ம வாங்கின பொருளும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தூங்கியாச்சு. இன்றைக்கி நாள் அப்படி தான் போச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.